ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா June 23, 2026 அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதாவது பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா September 6, 2026 நடக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 4 months இருக்குது. ஸோ அந்த 4 monthsம் எப்படி பிளான் பண்ணி பிலிம்ஸ் மற்றும் அதே சமயம் பேரலாக மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த 2026 குரூப் 1ல் எப்படி சீட் வாங்குறது அப்படின்றத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த எக்ஸாமுடைய டேட் September 6, 2026. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டேட்லேருந்து September 6 வரைக்கும் நமக்கு கரெக்டாக 4 months இருக்குது. 3 months நல்லா பக்காவாக பிளான் பண்ணி படிச்சுட்டு 1 month நல்லா ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இந்த 4 months ஆஃப் டைம்லேயே உங்களோட மெயின்ஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம்க்கு அப்பியராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1 கிளியர் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட கண்டென்ட்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா என்னோட டீச்சிங், அதாவது நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணதுலேருந்தும் நான் எழுதின என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எழுதி கிளியர் பண்ணாங்க இல்லையா. ஸோ இப்போது இருக்கும் டெப்டி கலெக்டர்ஸாக இருக்கட்டும், டிஎஸ்பிஸாக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் எல்லாத்தோட சேர்த்து ஒரு சம்மரி வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறதின் மூலம் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களோட மைண்ட் செட் அளவுலையும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சீட் வாங்கணும் அப்படின்னா 3 லெவலில் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தான் பிலிம்ஸ், அதுதான் வந்து September 6 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிலிமினரி எக்ஸாம் ஜஸ்ட் ஸ்க்ரீனிங். நீங்கள் பெரிய கூட்டத்திலிருந்து பெரிய காம்படிஷன்லேருந்து இவங்க மெயின்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்கான ஸ்க்ரீனிங் எக்ஸாம் தான் பிலிம்ஸு. ஆனால் எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, பிலிம்ஸ்க்கு மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க. பிலிம்ஸை எப்படியாவது கிளியர் பண்ணிடுவாங்க, ஆனால் மெயின்ஸில் போயிட்டு அடி வாங்கிடும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது. குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னா 3க்குமே வந்து நீங்கள் தயாராக தான் இருக்கணும். ஸோ பிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸ்க்கும் கூட சேர்த்து படிச்சிடணும். பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிட்டத்தட்ட சிலபஸ் ஒன்றா தான் இருக்கும். பிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும், இதுவே மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். அது இல்லாமல் மெயின்ஸில் கொஞ்சம் நம்ம வெளியிறது எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பிலிம்ஸ்க்கு எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அதை வெறும் பிலிம்ஸ் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணாமல் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் சைட் பை சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வச்சுக்கிட்டு, ஸோ பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டும் கிளியர் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். இன்டர்வியூ ஃபைனலாக நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீட் அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ டே 1ல் இருந்தே நான் பிலிம்ஸ்க்கு படிக்கிறேன், மெயின்ஸுக்கு படிக்கிறேன்னு படிக்காமல் குரூப் 1க்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டேலேருந்தே பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளுடைய குரூப் 1 எக்ஸாம் September 6, 2026 நடக்கும் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம கையில் 4 months ஆஃப் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 months என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிடுறேன். கண்ணா பின்னான்னு வெளியே போய் மெட்டீரியல் சர்ச் பண்ணுறது, ஸோ ஆன்லைனில் புக்கை வந்து பெரிய பெரிய புக்ஸை ஆர்டர் போட்டு படிக்கிறது, இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நல்லாயிருக்கும், அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேவையில்லாமல் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்குறது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டியது நம்மளோட ஸ்கூல் புக், சமச்சீர் புக் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணணும்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, இது ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும். சயின்ஸில் வந்து பேசிக் கான்செப்ட் நம்ம சிலபஸில் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய அந்த பேசிக் டாபிக்ஸை மட்டும் நம்ம சயின்ஸில் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். 80% ஆஃப் உங்கள் சிலபஸாக இருக்கட்டும், கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சமச்சீர் புக்லேருந்து தான் வரும். ஆனால் என்ன டேரெக்டாக கொஷின்ஸ் வராது, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் 80% நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது சமச்சீர் புக்கில் இருந்தால், வெறும் 20% தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா புக் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா புக் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அதை தவிர்த்து நீங்கள் தயவு செஞ்சு வெளியிருந்து எந்த மெட்டீரியலும் தேடி காசு கொடுத்து வாங்கி உங்களோட டைமையும் காசையும் வேஸ்ட் ஆக்காதீங்க. ஃபஸ்ட்டு சமச்சீர் புக்கை ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதை முடிச்சிட்டாலே நீங்கள் பிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுவீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கும் வந்து ரெடி ஆயிடுவீங்க. ஸோ சமச்சீர் புக்கை 80% நமக்கு வரும். சமச்சீர் புக்கை 6th-லேருந்து 12th வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த சமச்சீர் புக்கை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எல்லாருமே நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரி படித்தாலாம் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. மனப்பாடம்
இங்கே வேலைக்காகாது. லேர்ன் கான்செப்ட், டோன்ட் மெமரைஸ். ஏன் மனப்பாடம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சில முக்கியமான ஃபேக்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், ஃபார்முலாஸ், டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஆனால் எல்லாத்தையுமே உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா எதுவுமே டைரக்ட் கொஷின்ஸாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இது என்னது, ஸோ இந்த ஊரோட தலைநகரம் என்னது, அப்படியெல்லாம் கொஷின்ஸ் இருக்காது. அப்படி கொஷின்ஸ் இருந்தால் தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா போயிட்டு ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு கான்செப்ட் சாதாரணமாக அது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், அதோடைய ஃபுல் கான்செப்ட் அதை புரிஞ்சு ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு படித்தா மட்டும்தான் கொஷினை எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் வரும். ஆனால் டைரெக்டாக கொடுக்காம அங்கே எங்கே வளைச்சி ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனாலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. புக்கை படித்தும் பிரயோஜனம் இல்லை, நிறைய வெளியிருந்து வந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. புக்கில் இருந்து தான் கேட்பாங்க, டைரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக கேட்பாங்க. ஸோ ஒரு பேராகிராஃபை நீங்கள் படித்தாலும் தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குரூப் 1 டாப்பர்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணவங்களாக இருக்கட்டும், பிகினர்ஸாக ட்ரை பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாரோட முக்கியமான ஒரே ஒரு சீக்ரெட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் சோர்ஸை ஃபாலோ பண்ணுறது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அதுதான் நம்மளோட சமச்சீர் புக்கு. நீங்கள் எந்த யூடியூப் வீடியோஸில் கிளியர் பண்ணவங்களோட வீடியோஸ் எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸை நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன், ஸ்கூல் புக்ஸை நான் ஃபஸ்ட்டு படித்தேன், நான் எடுத்தோடனே ஹிஸ்ட்ரி புக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணேன், நான் எடுத்தோடனே ஜாகிரஃபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன், இல்லை நான் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் சொன்னால் எக்கனாமிக் புக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். எல்லாமே ஸ்கூல் புக்குன்னு சொல்லி தான் எல்லா இடத்துலையும் பேசியிருப்பாங்க. ஸோ கிளியர் பண்ணவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு சீக்ரெட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணது ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட்டாக 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேறு புக்குக்கு வந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸை ஒரு தடவை படித்தா போதுமா, புக்லேயே கோடு போடுறது, அதுக்கப்புறம் ஒரு நோட் புக் எடுத்து வச்சுட்டு புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக திருப்பி எழுதுறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ரிவிஷன் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஆயுதம் அப்படின்றது ஸ்கூல் புக். அந்த ஆயுதத்தை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னா ரிவிஷன். நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கன்னா 3லேருந்து 4 தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஒரு டாபிக் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மினிமம் 7 to 8 times அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தால் தான் அந்த டாபிக் உங்கள் மனசில் நிற்கும். ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் பெருசு, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் படித்து மூடி வச்சுட்டு 2 நாள் கழித்து பார்த்தீங்கனாலே பாதி இன்ஃபர்மேஷன் மறந்துருக்கும். நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 10 மணி நேரமோ படித்தா கூட படித்த எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்கை நீங்கள் முடித்தா கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டைம் எதுலனா எவ்வளவு தடவை உங்களை ரிவைஸ் பண்ண முடியுமோ, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஸோ ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்தாலே 3 to 4 டைம் கம்பல்சரி ரிவைஸ் பண்ணணும். சக்ஸஸ் ஆனவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 7 to 8 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டூ மெனி புக்ஸ், ஸோ இந்த புக்கு அந்த புக்கு, இந்த கைடு அந்த கைடு, இந்த இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட், எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. ஸ்கூல் புக்கை உங்களுடைய மெயின் ஃபார்முலாவாக எடுத்துக்கோங்க. அதை கம்ப்ளீட்டாக படித்து முடிங்க. அதுவே நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கீயாக அமையும். ஸ்விட்சிங் சோர்சஸ் நோ கிளாரிட்டி. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கைட் வாங்கி வச்சுருப்பாங்க, அதில் கொஷின்ஸாக இருக்கும், படிப்பாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேறு கைடு இதில் படித்தா ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை இந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது, இந்த இன்ஸ்டியூட்டோடது படித்தோம்னா நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். கன்ஃபியூஸே ஆகாதீங்க, யார்கிட்டையும் இதை பற்றி பெருசாக டிஸ்கஸும் பண்ணாதீங்க. ஸ்கூல் புக் தான் உங்களுடைய பிரம்மாஸ்திரம். ஸோ ஸ்கூல் புக்கை தான் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா முக்கியமான சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே நீங்கள் தாராளமாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ டெப்த் தான் வந்து அதிகம் குவான்டிட்டியை தாண்டி. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்றது முக்கியம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, படித்த விஷயத்தை எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஸ்டடி பிளான். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிளான் இல்லாமல் நீங்கள் பாட்டும் ரேண்டமாக 6th புக்கை நான் திறந்து ஹிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கிறேன், 6th புக்கை திறந்து நான் தமிழ்லேருந்து ஆரம்பிக்கிறேன், 6th புக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி இல்லை நான் வந்து சயின்ஸ்லேருந்து போகிறேன், இல்லை 10th புக்கு ஓப்பன் பண்ணி நான் ஜாகிரஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இது எதுவுமே எக்ஸாமுக்கு ஒர்க் ஆகாது. உங்கள் கையில் ஸ்டடியான ஒரு பிளான் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணவே முடியாது. நான் சொல்லும்பொழுது இதை ஏற்றுக்க கஷ்டமாக இருக்கும். பிளான் இல்லாமல் படிச்சிங்கன்னா நீங்கள் போடுற டைமும் சரி, நீங்கள் போடுற எஃபோர்ட்டும் சரி வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும், ஸோ எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மணி நேரம் ஒதுக்குறோம், இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பிளான் இல்லாமல் ரேண்டமாக நான் 6th-லேருந்து ஆரம்பிக்கிறேன், நான் வந்து 8th-லேருந்து ஆரம்பிக்கிறேன், 10th-லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. நீங்கள் ஒரு பிகினர் ஃப்ரெஷர் இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 hours படிக்க வேண்டியது இருக்கும். ஒரு சிலர் ஸ்பீடாக படிப்பாங்க, அவங்க 6 hours படித்தா போதும். ஒரு சிலர் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து படிப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 8 hours யூஸ் பண்ண வேண்டியது
வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரேடியாக 6 ஹவர்ஸ் உட்காரணும், ஒரேடியாக 8 ஹவர்ஸ் உட்காரணுன்றது கிடையாது. காலையில் 2 மணி நேரம், மத்தியானம் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம், டின்னர் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உட்காரும்பொழுது உங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 6 to 8 ஹவர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம். ஃபஸ்ட்டு 2 ஹவர் ஒரு நாளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணணும். அது ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஜியாகிரஃபியாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 ஹவர்ஸில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது. ஸோ அந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் காலையில் எழுந்துச்சி ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ்ன்னு எடுத்துக்கோங்க, குப்தர்ஸை வந்து ஃபுல்லாக முடிக்கிறீங்க. மத்தியானம் அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் படித்த குப்தாஸையோ நீங்கள் நோட்ஸ் எடுத்ததையோ ஹைலைட் பண்ணதையோ திருப்பி 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த 2 ஹவர்ஸ் நீங்கள் படித்த டாப்பிக்கை யூடியூப்பில் போயிட்டு இதுக்கான MCQs என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன நடிச்சிங்கன்னா நிறைய சேனலில் கொஷின்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கொஷின் பேங்க்ஸ் வந்து மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். கொஷின் பேங்க் மட்டும் வாங்குங்க, தயவு செஞ்சு கைடெல்லாம் வாங்காதீங்க. கொஷின் பேங்க்ஸ் ப்ரீவியர் கொஷின் பேங்க்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் படித்த டாப்பிக்கும் அவங்க கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஆன்சர் பண்ண முடியாத கொஷின்ஸை ஏன் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னு தேடி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும். இதிலே உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 to 2 ஹவர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். எல்லாருமே மெயின் சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், லாங்குவேஜ் பேப்பராக இருக்கட்டும், மேத்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போகிறீங்களா இல்லை வெளியே வர போகிறீங்களான்றதை கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 to 2 ஹவர்ஸ் கட்டாயம் வந்து ஒதுக்கணும். ஸோ இந்த இடத்துல கன்சிஸ்டன்சின்றதை ரொம்ப ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷன் யாரோ சொல்கிறாங்க, இல்லை வீட்டில் டக்குன்னு அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குறீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்ற பொழுது ஒரு நாள் 2 நாள் படிக்கிறதோ இல்லை ஒரு வாரம் படிக்கிறதோலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. டெய்லி இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது, இல்லை இதெல்லாம் தாண்டி என்னோட பிளான் படி இத்தனை டாபிக் நான் இன்றைக்கி முடிப்பேன், இத்தனை மணி நேரம் படிப்பேன் அப்படின்ற பிளானை டெய்லி அடுத்த ஒரு 3 to 4 months நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஒரு கேம் சேஞ்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே சமச்சீர் புக் படிப்பாங்க, எல்லாருமே லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, எல்லாருமே மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களிருந்து நீங்கள் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருவீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது தான் கேம் சேஞ்சர். தி ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு தப்பு பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பரை காலையிலே திறந்து 3-4 மணி நேரம் உட்காந்து நியூஸ் பேப்பரில் தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு ரீடிங் ப்ராக்டிஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 or 2 ஹவர்ஸ் தான் டைம் தரணும். இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கி உங்களால் ஸ்பீடாக 1 or 2 ஹவர்ஸில் முடிக்க முடியும் அப்படின்னா அது பெட்டர். ஹிந்து இல்லைனா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுலேயும் எல்லா டாப்பிக்கும் படிக்கணுன்றது கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணி படிக்கணும். எக்கனாமி பற்றி, பொருளாதாரம் பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் 2 நாட்டோட ஏதாவது ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அப்புறம் என்விரான்மெண்ட், இந்த கிளைமேட் சேஞ்ச் இதை பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கும் 100-150 செய்தியையும் ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு எடுக்க தெரியலை அப்படின்னா அதுக்கு தான் யூடியூப் ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஹிந்து பேப்பர் அனாலிசிஸ் இல்லைனா இது இந்தியன் எக்ஸ்பிரஸோட அனாலிசிஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே நிறைய சேனல்ஸ் முக்கியமான நியூஸஸை எடுத்து ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோவாக போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் கூட போதும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் நல்லா தெரியணும். எந்த விஷயம் எங்கே நடந்திருக்கு, எந்த நாளில் நடந்திருக்கு, யாரோட தலைமையில் நடந்திருக்கு, முக்கியமாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது. ஸோ ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உங்களால் பிரித்து அதாவது டைம் வேஸ்ட் பண்ண முடியாமல் கரெக்டான எக்ஸாம் டாப்பிக்கை மட்டும் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் படிங்க. இல்லை எனக்கு எதை படிக்கணும்னு தெரியல, நான் வந்து எல்லா நியூஸையும் தான் படிக்கிறேன், எனக்கு அதனால் 3 to 4 ஹவர்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா சிம்பிள் கண்ணை மூடிட்டு யூடியூப் போயிடுங்க. ஸோ ஹிந்து பேப்பரோட அனாலிசிஸ் அப்படின்னு அந்த டேட்டோ இல்லை மந்த்தையோ அடிங்க, உங்களுக்கு வீடியோ வரும். அதில் இருக்கிற நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய இடங்களில் நீங்கள் ஷார்ட்கட் வச்சுலாம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும், சில இடங்கள்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுத்தால் தான் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் ஈஸியாக படிக்க முடியும். ப்ராக்டிஸ் MCQs டெய்லி. இந்த எக்ஸாம், அதாவது இது பிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான். அதாவது உங்களுக்கு கொஷின் கொடுத்துருவாங்க, 4-5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளவு படிக்கிறீங்கன்றதை தாண்டி அதை கொஷினாக கேட்கும்பொழுது மைண்ட் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு வருதுன்றது தான் முக்கியம். நிறைய பேர் எல்லாத்தையும் படிச்சிருவாங்க, ஆனால் கொஷின் கேட்கும்பொழுது எங்கேருந்து எதை எடுக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அப்படி வந்து மைண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஷின் கேட்டு அதாவது நம்ம ஒரு புக்கில் ஒரு ஆர்டராக படிச்சுக்கிட்டே வருவோம். திடீர்னு நடுவில் இருந்து
இந்த இயர் என்ன, இந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு நடுவுலேருந்து கேள்வி வரும்பொழுது நம்ம பிரெயின் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா டெய்லி எம்சிக்யூஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த எம்சிக்யூஸ் அப்படின்றத மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கான பெஸ்ட் இடம் எது அப்படின்னா நிறைய டெலகிராம் சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எம்சிக்யூ டிஎன்பிஎஸ்சியோட எம்சிக்யூஸ் நடிச்சாலே டெலகிராம் சேனல்ஸ் இருக்கும். அவங்க டெய்லி ஒரு நாளைக்கு 5-6 கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் படித்த டாப்பிக்கில் அது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூடியூப் வந்து பெஸ்ட் ரிசோர்ஸ். நான் ஏன் டெலகிராம் யூடியூப்லாம் திரும்ப சொல்கிறேன்னா நிறைய பேர் இதுக்காக நிறைய மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஃப்ரீயாக ரிசோர்ஸ் இருக்கும்பொழுது முதல்ல அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் நான் திரும்ப யூடியூப் டெலகிராம் இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸஸை சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸை நம்ம டெய்லி கரெக்டாக பிளான் பண்ணி படித்தாலே போதும். எக்ஸாமை தாராளமாக கிளியர் பண்ணிடலாம். காசு கொடுத்து பெருசாக வாங்கி தான் கிளியர் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் டிசிப்ளின்டாக டைம் டேபிள் போட்டு இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணாலே தாராளமாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எம்சிக்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படித்து முடிச்சிட்டிங்க 2 மணி நேரம், ரிவைஸும் பண்ணி முடிச்சிட்டிங்க. யூடியூப்பில் போயிட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடிங்க. நிறைய யூடியூப் சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பாருங்கள். இல்லை இண்டஸ் வேலியை பற்றி நார்மல் கொஷின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, பிரெயின் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து காட்டுது அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் ரூமில் உட்காரும்பொழுது ஒரு கொஷின் அப்படின்றத பேப்பரில் பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு எந்த டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத பிரெயின் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஏன் இந்த டெய்லி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன். அதே மாதிரி நம்ம படிக்கும்பொழுது நமக்கு தெரியாது, கொஷின் கேட்கும்பொழுது தான் நமக்கு நிறைய டவுட் வரும், இதுவா அதுவான்ட்டு. ஸோ பேட்டர்னை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ் ஸ்பீட். ஒரு கொஷினுக்கு நம்மளால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியுதா, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நம்மளால் கணிக்கவும் முடியும். ரெடியூஸ் மிஸ்டேக். நம்ம இங்கேயே இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டுக்கு இதுதான் ரைட் ஆன்சர்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு போடும்போது ஆன்சர் பண்ணுவோம். கடைசியாக பார்த்தா அது தப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஏன் தப்பு அப்படின்ற ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது, இப்படி தான் யோசிக்கணும் போல் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுப்போம். எக்ஸாம் ரூமில் அந்த தப்பு அப்படின்றது நடக்காமல் இருக்கும். ஸோ டெய்லி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், குரூப் 1 அப்படின்றது வெறும் பிலிம்ஸ் மட்டும் கிடையாது. எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் பிலிம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மெயின்ஸை பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பிலிம்ஸ் ரிசல்ட் வந்து மெயின்ஸுக்கு கரெக்டாக 2 மாதம் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நீங்கள் பிலிம்ஸே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் மெயின்ஸ் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா வெளியே வந்தது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், பிலிம்ஸ்க்கு படிக்கும்பொழுதே மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கணுன்றது. ஸ்டார்ட் ஆன்சர் ரைட்டிங் early அப்படின்றது இந்த இடத்துல அதான் சொல்கிறேன். டோன்ட் வெயிட் ஃபார் பிலிம் ரிசல்ட்ஸ். ஸோ பிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி சிலபஸ் ஒன்று தான், ரெண்டுத்துக்குமே ஸ்கூல் புக்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் நான் பிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்ன பிலிம்ஸில் கொஷின் கொடுத்து 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். மெயின்ஸில் ஒரு டாப்பிக்கே கொடுத்து அதை பற்றி உங்களை வந்து எழுத சொல்லுவாங்க. இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சோடைய இந்தியாவில் என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இன்ட்ரடக்ஷன் போட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நம்ம கன்க்ளூஷன் கொடுத்து நம்மளோட பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் மனப்பாடமும் பண்ணாதீங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னேன். ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு பிலிம்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகும், மெயின்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ பிலிம்ஸ்க்கு படிக்கும்பொழுதே மெயின்ஸுக்கும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வர முடியும். ஸோ மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? எனக்கு பிலிம்ஸ்னால் ஒரு லைனும் நான் படிப்பேன், அதில் என்ன ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா எனக்கு ஆன்சர் பண்ணுறது எப்படின்றது தெரியும். இப்போ மெயின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயரோடைய மெயின்ஸ் கொஷின் பேப்பர் நெட்டில் நிறைய இடத்துல ஃப்ரீ ரிசோர்ஸாகவே நிறைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அந்த கொஷின்ஸை பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பிலிம்ஸ்க்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும். பிலிம்ஸ்க்கு எப்படி படிப்பீங்க அப்படின்னா, எங்கே வந்து மோசமான எர்த்குவேக் வந்து லேட்டஸ்ட்டாக நடந்துச்சு அப்படின்றது ஒரு பிலிம்ஸ் கொஷின். இதுவே மெயின்ஸ் கொஷின் எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துல எர்த்குவேக் நடக்குது அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு என்ன ரெஸ்கியூ டீம் முதல் என்ன பண்ணணும், ஒருவேளை எர்த்குவேக் ஃப்யூச்சரில் நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத கொஷினாக கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். ஸோ வந்து என்னென்னா எர்த்குவேக் பற்றி நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டும் படிக்கணும், அதே மாதிரி எர்த்குவேக் ப்ரிவென்ஷன் பற்றி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கும் சைட் பை சைட் நம்ம ப்ரிப்பேர் ஆகிடுவோம். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் ஆன்சரில் மேக்ஸிமம் டயக்ராம் மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதும்பொழுது உங்களோட ஆன்சர் எடுத்துக்காட்டாக இருக்கும். டக்குன்னு பார்த்துட்டு ஓகே இவங்க அப்போ அந்த கான்செப்டில் தெளிவாக இருக்காங்கன்ற பொழுது மெயின்ஸில் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாமுக்கு, அதாவது குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற லிஸ்ட்டும் எப்பயுமே உங்கள் கையில் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, நோ ப்ராப்பர் பிளான். அதாவது நோ ப்ராப்பர் பிளான்னா, பிளான் இல்லாமல் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேண்டமாக நான் 6லேருந்து ஆரம்பிக்கிறேன், 8லேருந்து ஆரம்பிக்கிறேன், 10லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கையில் இப்போ 4 மந்த்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, இந்த 4 மந்த்ஸ்லேயும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற பக்கா பிளான் உங்கள் கையில் இருக்கணும். பிளான் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இக்னோரிங் மெயின்ஸ், அதே மாதிரி தான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், அப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலான்னா அந்த மாதிரி காரியங்கள்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. பிலிம்ஸும் மெயின்ஸும் ஒன்றா தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நோ ஆன்சர் ரைட்டிங். ஸோ நிறைய பேர் இந்த சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிலிம்ஸ் மாதிரி ஒரு லைனை மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க, கீவேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதுறது கஷ்டம். இப்போத்துலேருந்தே ஒரு ஆன்சர் எப்படி எழுதணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும், நடுவில் அந்த ஹெட்டிங்ஸ் எப்படி போடணும், ஒரு டாபிக்னா கன்க்ளூஷன் எப்படி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நோ ரிவிஷன். நிறைய பேர் கடைசி நாள் வரைக்கும் மாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க ரிவிஷன் பண்ணாமல். அப்படி படிக்கிறது உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. எவ்வளவு படிக்கிறீங்களோ அதை விட 7லேருந்து 8 மடங்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணாதான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். கம்பேரிங் வித் அதர்ஸ். ஒவ்வொரு தடவையும் இந்த டாபிக் நீ படிச்சிட்டியா, இந்த டாபிக் நீ இது பண்ணிட்டியா, இந்த சப்ஜெக்டில் உனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கா, எனக்கு இவ்வளோ வந்திருக்கா, நீ அந்த புக் படிக்கிறியா, நான் இந்த புக், இந்த மாதிரியான கம்பேரிஷன் தேவையே இல்லை. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது மெயினாக பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப அடுத்தவங்களோட இதை டிஸ்கஸ் பண்ணாமல் படிக்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு புரியலை அப்படின்னா யார்கிட்டையாவது கேட்டு இது என்ன நீங்கள் புரிஞ்சிக்கலாம், தவிர்த்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்ணுறது, இதில் மார்க்ஸ் பார்க்குறது, அவங்க என்ன புக்கு படிக்கிறாங்கன்றதை பார்க்குறது, ஸோ ஒன்றுத்துக்கு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கம்பேரிஷன் இல்லாமல் உங்கள் கையில் ஒரு பிளான் இருக்குது, உங்கள் கையில் புக் இருக்குது, உங்கள் கையில் டைம் இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையும் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த எக்ஸாம் அப்படின்றத கிளியர் பண்ணுறதுக்கான 99%, ஏன் 99-100% உங்களுக்கு சான்சஸ் தான். ஒரு பிகினராக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 6 to 8 hours ஒரு நாளைக்கு படிக்கணும். 3 to 4 months நீங்கள் டெடிக்கேட்டடாக படிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிகினராக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கூட இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். நிறைய பேர் இப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் சொல்கிறதுக்கு மேலே நம்பிக்கை இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அஸ் அ பிகினராக கிளியர் பண்ணவங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ராப்பர் பிளான், ஒரு நாளைக்கான டைம், என்னென்ன படிக்கணும் அப்படின்ற தெளிவு, அப்புறம் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட், ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிச்சிருக்கீங்க, எத்தனை மாதம் படிச்சிருக்கீங்க, இது எல்லாமே எங்கே டிசைட் ஆகும்னா நீங்கள் எத்தனை தடவை அதை ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் எத்தனை மாதம் முன்னாடி படித்தாலும், நீங்கள் எவ்வளவு நாள் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணி நேரமே டைம் போட்டு படிச்சிருந்தாலும் ரிவிஷன் பண்ணலைன்னா எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. எதுவுமே ஞாபகத்தில் இல்லைன்னா நீங்கள் படித்தும் வேஸ்ட்டு தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ரிவிஷன். 3 டைப் ஆஃப் ரிவிஷனை வந்து எல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஸ்பிரன்ஸ், அதாவது சீட் வாங்கின எல்லாருமே இந்த 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3 டைப் ஆஃப் ரிவிஷன். ஒன்று, படித்ததை 24 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ணுறது. ஒன்று, இப்போ நான் ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கே நான் வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது. இல்லை என்னால் அன்றைக்கே ரிவைஸ் பண்ண முடியலன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே செகண்ட் அதாவது ஃபஸ்ட் ரிவிஷன். ரெண்டாவது ரிவிஷன் ஒரு வாரம் கழித்து, அதுக்கு தான் டைம் டேபிள் ரொம்ப 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 முக்கியம்னு சொன்னால் டைம் டேபிள் போட்டிருந்தா தான் இந்த வாரம் என்ன முடிச்சிருக்கோன்றது தெரியும். நீங்கள் ரிவிஷனுக்கு வீக் 1 என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். தேர்ட் ரிவிஷன் ஒரு மாதத்துக்கு அப்புறம். ஸோ முன்னாடி மாதம் படித்ததை அடுத்த மாதம் ரிவைஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸ். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடுவில் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எந்த டாப்பிக்லாம் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ, சில டாப்பிக்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நம்பர்ஸாக இருக்கும். இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், காந்தியோட ஏராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நம்பராக இருக்கும். இந்த பக்கம் சாம்பிரான் சத்தியாகிரகன் வாங்க, இந்த பக்கம் கேதா சத்தியாகிரகான்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல நான் கோஆப்ரேஷன், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், ஜாலியன் வாலாபாக், இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸாக இருக்கும், நிறைய கண்டென்ட்ஸாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படித்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கிட்டத்தட்ட 7 to 8 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணி எப்படி நம்மளோட பர்த்டே டேட் நமக்கு வந்து மைண்ட்லேயே பதிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி அந்த இயர்ஸ்லாம் மனசுலேயே பதிஞ்சால் மட்டும்தான் இதுலேருந்து வர கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ ரிவிஷன் ஈக்குவல் டு நோ ரிட்டென்ஷன். ரிவைஸ் பண்ணலன்னா ஞாபகம் இருக்காது, ரிவைஸ் பண்ணலன்னா நீங்கள் படித்தாலும் ஒன்று தான், படிக்கலனாலும் ஒன்று தான். ஸோ ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிகினர், இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி நிறையா அட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. பட் உங்களுக்கு கிளியரான பிளான் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? புக்கை திறந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே டெக்னிக் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே வந்து நான் கிளாஸஸ் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா கிளாஸஸ் போயிட்டோம் அப்படின்னா இந்த டெக்னிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமை பற்றின தெளிவாகவும் அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற தெளிவு இருக்கணுன்றதுக்காக தான் இதை ஃபுல்லாகவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டைம் டேபிள், அதாவது எனக்கு பிளான் பண்ண தெரியலை, எனக்கு ஒரு நாளும் எப்படி டைம் அலோகேட் பண்ண தெரியலை, எனக்கு நீங்கள் ஒரு டைம் டேபிள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் டைம் டேபிள் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து சமச்சீர் புக்கை தாண்டி எனக்கு வந்து வேறு என்னென்ன அவுட் சைட் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு யாருக்கா டவுட் இருக்குது, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் லிஸ்ட் அப்படின்னும் கமெண்ட் பண்ணலாம். இல்லை டைம் டேபிள் அண்ட் புக் லிஸ்ட் ரெண்டுமே சேர்த்து கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து தான் அடுத்தது நான் என்ன வீடியோ தரணும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஏன்னா என் இஷ்டத்துக்கு வீடியோ தந்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ உங்களோட விருப்பத்தை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ இதன் மூலயமா உங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்ன வேணும், இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ டவுட்டை தாண்டி உங்களுக்கு டைம் டேபிள் வேணுமா, புக் லிஸ்ட் வேணுமா, இல்லை போத் டைம் டேபிள் அண்ட் புக் லிஸ்ட் வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு எப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் குரூப் 1க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இந்த குரூப் 1 ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ், அதுக்கப்புறம் கிளாஸஸ் வீடியோஸ், டே 1 டே 2 இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணியும் விடுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.